வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்த எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவீரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய WCSC IT இயக்குநரக பொறுப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஜெயந்தி அம்மா அவர்களுக்கும், இணைப்பில் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தெய்வீக இன்பம் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு நாம சிந்தித்து பார்க்கவிருக்கின்றோம். தெய்வீகம் என்கின்ற இறைத்தன்மை, இறை தொடுதல், த டிவைன் டச் இல்லாத இடமோ பொருளோ இந்த பிரபஞ்சத்தில் இல்லை என்று சொல்லலாம். மனிதன் கர்வப்பட்டுக் கொள்ளக்கூடிய தன்னுடைய கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி, மனிதனால் அறிய முடியாத பல பிரம்மாண்டங்களும் சரி, தெய்வீகத்தாலேயே நிறைந்திருக்கின்றது. இறை துகளில் தொடங்கி மனிதன் வரையுள்ள அனைத்து தன்மாற்ற நிகழ்ச்சிகளிலுமே அந்த தெய்வீகத்தை, தெய்வீக இன்பமாகவே நாம உணர முடியும். அதிகாலை நேரத்துல சூரிய உதயத்திற்கு முன்பாக நாம வான்வெளியில பார்த்தோம் அப்படின்னா, பல கோடி நட்சத்திர கூட்டங்களின் ஒரு அற்புத காட்சி சில நாளிகைகளிலேயே சூரிய உதயத்திற்கு தயாராகுகின்ற வகையில வானில் வண்ணங்களின் சிதறல்கள் எல்லாம் ஆரம்பித்த உடனேயே அத்தனை நட்சத்திரங்களும் மறைந்து போகின்றன. சூரியன் உதித்த உடனே அதனுடைய ஒளி சிதறல்கள் கடல் நீர்ல பட்டு பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. புற்களின் நுனியிலெல்லாம் அந்த பனித்துளியில் பல ஆயிரம் சூரியன்களை நாம பிரதிபலிப்பாக காண முடிகின்றது. மலர்கள் எல்லாம் மலரத் தொடங்கி அதிலிருந்து வரக்கூடிய வாசனை இந்த காற்றில் கலக்க தொடங்கிய உடனேயே ஏராளமான வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள் அதை நோக்கி பயணிப்பதை பார்க்க முடிகின்றது. பறவைகள் எல்லாம் வார்த்தையால விளக்க முடியாத ஓசைகளை எழுப்பிக் கொண்டு இந்த இயற்கையோடு இணைந்து பறந்து கொண்டிருப்பதையும் நாம உணர முடிகின்றது. இவை அனைத்தும் சில நாளிகைகளில் தினந்தோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் அது அமைந்து விடுகின்றது. நேற்று இருந்தது போல இன்று இருப்பதில்லை. ஆனால் இந்த தெய்வீக இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இருக்கக்கூடிய ஜீவ இனம் மனிதன் மட்டுமே. மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த சூரியனோ, மலைகளோ, கடலோ இதை அனுபவிக்க முடியாது. வண்ணத்து பூச்சியின் அழகை அந்த மலரால அனுபவிக்க முடியாது. மலரின் அழகை வண்ணத்து பூச்சியால ரசிக்க முடியாது. பறவைகளோ, விலங்குகளோ இந்த தெய்வீக இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் இந்த தெய்வீக அனுபவத்தை அனுபவிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய மனித இனம் பெரும்பாலும் இந்த காலை வேளையில உறக்க நிலையிலேயே இருப்பதை நாம் புரிந்து கொண்டு
வருத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகவும் அது அமைகின்றது. இறை துகளில் தொடங்கி ஓரறிவு ஜீவன் வரைக்கும் இயற்கை ஒழுங்கமைப்போடு அந்த தெய்வீக இன்பம் என்பது அதற்குள்ளாகவே நிலைத்திருக்கின்றது. ஆனால் அதை அவற்றால உணர முடியாது. ஈரறிவு முதல் மனிதன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்பம் துன்பம் என்கின்ற அந்த இரட்டை நிலைகளிலேயே வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. இன்பமும் இல்லாமல் துன்பமும் இல்லாமல் ஒரு சம உணர்வில் வாழ்வது என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்று அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார். அமைதி என்னும் சம உணர்வு தான் நம்முடைய அறிவுக்கும் சரி உடலுக்கும் சரி ஒரு பொருத்தமான உணர்வு. அதுவே உண்மையான இன்பம். இதுவே மனித இன வாழ்வில் நிறைவை தரக்கூடிய தெய்வீக இன்பம் என்று அருட்தந்தை மிக அழுத்தமாக பதிவு செய்றாங்க. எந்த ஒரு மனிதனாலையும் 24 மணி நேரமும் இன்பத்திலேயே இருக்க முடியாது. அதே போல எப்பொழுதுமே துன்பத்திலேயும் இருக்க முடியாது. அப்போ எந்த ஒரு சூழ்நிலையில நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்த்தா பசி என்கின்ற ஒரு இயற்கை தேவை நம் உள்ளத்திலே ஒரு துன்பமாக நாம உணர்கின்றோம். உடனடியாக நமக்கு உணவு தேவைப்படுகின்றது. உணவு உண்கின்றோம். அப்படி உணவு உண்கின்ற போது அந்த பசி என்கின்ற பசிப்பினி துன்பம் நீங்குகிற உணர்வு இன்பமாக நாம கருதி கொள்கின்றோம். அந்த இன்பத்திலேயே மயங்கி அளவு மீறி விட்டது என்று சொன்னால் அதுவே துன்பமாக மாறிவிடுகின்றது. அப்படி அளவு மீறாம நாம உணவு உண்டு விட்டோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ அளவோடு உணவு உண்ட பிறகு அந்த பசி என்பது நீங்கி விடுகின்றது. காலையில ஒரு 8 மணிக்கு காலை உணவு உண்கின்றோம். பசி போயிடுச்சு. மீண்டும் ஒரு 12 மணிக்கோ ஒரு 12:30 மணிக்கோ மீண்டும் பசி வருகிறது. அப்போ இந்த 2 நேரங்களுக்கு இடையில் எந்த துன்ப உணர்வும் இல்லாமல் நாம் இருக்கின்றோமே, அது என்ன என்று கேட்டால் அதுவே தெய்வீக இன்பம் என்கின்ற அமைதி நிலை. அதிகமான நேரம் நாம் அனைவருமே அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை உணர்பவர்கள் என்பவர்கள் மிக மிக குறைவு என்று அருட்தந்தை குறிப்பிடுறாங்க. ஒரு கயிற்றின் மேல நாம நடக்க வேண்டும் என்று சொன்னால் இடதுபுறமும் சாயாம வலதுபுறமும் சாயாமல் ஒரு கம்ப கையில வைத்துக்கொண்டு நாம பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஒரு சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்று சொன்னாலும் கூட வலது பக்கமும் சாய்ந்து விடக்கூடாது, இடது பக்கமும் சாய்ந்து விடக்கூடாது. ஆரம்ப காலத்துல யாருடைய உதவியோ நமக்கு தேவைப்படும். யாராவது பிடிச்சுக்கணும், நம்ம ஓட்டி பழகுவோம். பிற்காலத்துல நல்ல சைக்கிள் ஓட்டிய பிறகு அந்த ஒரு சமநிலை வருவதற்கு பெரிய சிரமம் எல்லாம் நாம படுவதே இல்லை. இயல்பாக சைக்கிள் எடுத்துக்கொண்டு நாம பாட்டுக்கு எளிதாக எங்கு போகணுமோ அங்கு போய் சேர்ந்து விடுகின்றோம். அதே போல நாம் நினைத்தால், முயற்சி செய்தால் இந்த தெய்வீக இன்பத்தில் 24 மணி நேரமும் இருக்க முடியும். அப்போ இடையில் பசி என்கின்ற துன்பம் வருமே, கழிவு வேகம் ஏற்படுமே என்று நாம நினைக்கலாம். அந்த இயற்கை தேவைகள் கூட எதற்காக எழுகிறது என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் தெய்வீக இன்பத்தில் தான் இருக்கிறீர்கள். அதிலே தொடர வேண்டும் என்றால் உணவு உண்ண வேண்டும், கழிவுகளை நீக்க வேண்டும் என்று நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு அற்புத உணர்வாகவே அதை நாம பார்க்க வேண்டும். அது உண்மையிலேயே துன்பம் இல்லை, அது நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புத இயற்கை உணர்வு என்று அருட்தந்தை சொல்லிட்டு, இயற்கையில் எல்லளவும் துன்பம் இல்லை என்று அழுத்தமா சொல்றாங்க.
சொல்லிவிட்டு அந்த தெய்வீக இன்பத்தை இயற்கையில் ஒவ்வொரு நிலையிலும் நாம் உணர முடியும் என்று சொல்லி, மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என்று சொல்லி முதல்ல ஒரு ரசனைக்குள்ள போறாங்க. அந்த மலரை ஒரு புலன் மூலமாக உணர்ந்து அதனுடைய வாசனை, அதனுடைய அழகு, அதனுடைய நிறம் இதெல்லாம் பார்த்து ஒரு பிரமிப்பு. இப்ப இந்த உணர்வு வருவதற்கு வேற எந்த துன்ப உணர்வும் காரணம் இல்லை. நாமளே இயற்கையை ரசிக்கிறோம். அப்படி ரசிக்க தொடங்கும் போது நம்முடைய நினைவு மற்றவற்றிலிருந்து பிரிந்து அந்த மலருக்குள்ளேயே ஆழ்ந்து போகிறது. பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன் என்று சொல்றார். அப்படி இயற்கை ரசிக்கிற போது தேவையற்ற எண்ணங்கள் கூட நம்மிடமிருந்து நீங்கி விடுகிறது. முழுவதுமாக அந்த மலருக்குள் மூழ்கி விடுகின்ற நிலையில் மலரே பேசுவதாக அருட்தந்தை சொல்றாங்க. இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. அப்போ இயற்கையை ரசிப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய எண்ணத்தின் மலர்ச்சி. அது எல்லாருக்கும் வருவதில்லை என்பதாக இந்த இடத்துல நாம குறிப்பெடுத்துக் கொள்ள முடிகிறது. தொடர்ந்து அந்த மலர் சொல்லுது, செயற்கையிலேயே பழகி பழகி இருந்த உன்னுடைய மயங்கிய மனம் இப்போ இயற்கைக்குள்ள வந்து உயர்ந்துருச்சு என்கிற நிலை வருகிற போது மறைபொருளான தெய்வமே நான் என்று உணர்கிற அளவிற்கு அந்த தெய்வீக இன்பம் நம்மை உயர்த்தி செல்கின்றது. அப்போ அந்த நிலையில அனைத்தையும் இறையாக பார்க்கின்ற ஒரு அற்புத அரிய நிகழ்வு நடக்குது. இறுதியாக அருட்தந்தை குறிப்பிடுறாங்க, வேறு உண்மை பொருள் உணர்தல் பிறவி பயனை பெற்றுவிட்டேன். ஒரு மலரை ரசிக்க தொடங்கி இந்த பிறவி பயனையே பெற்றுவிட முடியுமா அப்படின்னா முடியும் என்பதை இங்கு நிரூபிக்கிறார். இப்போ இயற்கையின் அழகை, அந்த இயற்கையினுடைய தகைமையை, மதிப்பை உணர வந்ததுதான் இந்த மனித வாழ்க்கை. அந்த தெய்வீக இன்பம் என்கின்ற அமைதியில தொடங்குகின்ற இந்த உணர்வு அதனுடைய மறுமுனை என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் தெய்வீக பேரின்பமாக இருக்கின்றது. அதுவே சமாதி நிலை. இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று அமைதி பெறும், அது பேரின்பமாகும் என்று குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த தெய்வீக இன்பத்தின் தொடக்கத்தில் தான் நம்ம இன்ப துன்ப உணர்வுகளை கடக்க முடியும் என்று அழுத்தமாக சொல்றாங்க. இந்த தேடல் இயல்பாக ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கவே செய்கின்றது. நாம சிறு குழந்தையாக இருக்கிற போது பார்க்கின்ற அனைத்தையுமே ரசித்துக் கொண்டிருந்தோம், சிரித்துக் கொண்டிருந்தோம். ஆனா இன்னைக்கு அறிவு வளர்ந்து விட்டது என்று சொல்றோம். ஆனா உண்மையிலேயே நாம் ரசிப்பதற்கு நேரமில்லாத ஒரு வாழ்க்கை சூழலுக்குள்ள வந்து விட்டோம். உலகம் முழுக்க இருக்க மக்களிடம் போய், அது படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரர் யாரிடம் வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்று கேட்டா அவர்கள் உறுதியாக சொல்லக்கூடிய பதில், என்னுடைய வாழ்க்கை அமைதியானதாக இனிமையானதாக அமைய வேண்டும் என்றுதான் சொல்றாங்க. அப்போ பெரும்பாலானோர் அமைதியையே விரும்புகிறார்கள். அப்படின்னா உலகம் முழுவதும் அமைதி வந்திருக்க வேண்டுமே. ஆனால் உண்மை நிலை என்ன என்று ஆராய்ந்து பார்க்கிற போது தனி மனிதர்களிடையேயும் சரி, உறவுகளுக்கு இடையிலும் சரி, சமுதாயத்தில், நாடுகளுக்கு இடையில், உலகம் முழுக்க எங்கு பார்த்தாலும் இணக்கமற்ற அமைதியற்ற ஒரு வாழ்க்கை சூழ்நிலையே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இதற்கு என்னதான் காரணம் என்று பார்த்தால், ஒவ்வொருவரும் ஒரு எல்லை கட்டிய மனநிலையில் ஒரு மிகப்பெரிய சுயநலமான உணர்வுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய தேவை, என்னுடைய குடும்பம், என்னுடைய மக்கள், என்னுடைய தேசம் என்று
ஒரு வட்டம் போட்டுக்கொண்டே இருக்கிற வரையில் இந்த நிலையிலிருந்து நாம வெளியில வரவே முடியாது. எல்லை கட்டும் மனநிலையில் இன்ப துன்பம், இரவு பகல், சிறிது பெரிது, ஆண் பெண், கீழ் மேல், நல்லதும் அல்லதும், நாணம் வீரம், நட்டம் லாபம் என்ற அனைத்தும் தோன்றும் என்று ஒரு கவியில குறிப்பிட்டார். அப்போ இந்த எல்லை கட்டிய மனநிலையில் இருந்து வெளியில் வருகிற போது மட்டுமே இந்த தெய்வீக இன்பம் என்கின்ற அமைதி ஒரு தனி மனிதனிடம் வளர்ச்சி பெற முடியும். அதற்கு ஒரே வழி, மெய்ப்பொருளை அகத்துணர்ந்தால் அல்லலற்று அறிவு விழித்தும் விரிந்தும் அறிவறிந்த நிறைநிலையில் அமைதி காணும். அப்படி நம்முடைய அறிவானது விழிப்பு நிலைக்கும் விரிந்த நிலைக்கும் வர வேண்டும். அதுவே ஒரு தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்கும் வித்தாக அமையும் என்று உணர்ந்த அத்தனை மனிதர்களுமே தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் இந்த அமைதிக்காகவே அர்ப்பணித்திருக்கின்றார்கள். திருவள்ளுவருக்கு முன்னாடி வாழ்ந்த சாக்ரட்டிஸ்ல இருந்து தொடங்கி வேதாத்ரி மகரிஷி வரைக்கும் பல மனிதர்களும் தன்னுடைய உயிரை கூட பெரிதாக எண்ணாமல் இந்த அமைதிக்காகவே வாழ்ந்ததை நாம பார்க்க முடியும். அவர்களுடைய பார்வையெல்லாம் ஒரு விரிந்த அறிவின் பார்வையாக இருந்தது. இந்த மனித இனத்தையே அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நாமெல்லாம் மனிதர்களை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னா, இந்த பூமியில கிட்டத்தட்ட ஒரு 750 கோடி மனிதர்கள் வாழ்வதாக பார்க்கிறோம். 750 கோடி உடல்களாக பார்க்கின்றோம். மனிதர்கள் அனைவருமே அப்படி பார்க்கவில்லை. நம்முடைய உடல்ல பல கோடி செல்கள் சேர்ந்து ஒரு பருவுடலாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல இந்த மானுட உலகம் என்பது ஒரே உடல். அந்த ஒரு உடல்ல 750 கோடி மனிதர்கள் என்பவர்கள் 750 கோடி செல்களாக அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ இந்த மானுட உலகம் அப்படிங்கிறது ஒரே ஒரு உடல் தான். அதுல நாம் அனைவரும் சேர்ந்து பல செல்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்போ நம்ம உடல்ல ஒரு சுண்டு விரல்ல ஒரு சின்னதா அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா கூட, அது ஒரு சிறிய பகுதியாக இருந்தாலும் கூட அதனுடைய வலி வேதனை இந்த உடலையே பாதிக்கிறது. மற்ற எந்த வேலையையும் செய்ய முடியாமல் நாம இருப்போம். இதே உணர்வு தான் அவர்களுடைய மனநிலையில் இருக்கிறது. இந்த வையகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தனி மனிதரும் அமைதி பெற வேண்டும். அப்படி பெறாத வரையில் இந்த மானுட உடல் என்பது அமைதி பெற முடியாது என்கின்ற ஒரு விரிந்த பார்வையில் இருக்காங்க. அதற்காக இந்த எல்லை கட்டிய மனநிலையிலிருந்து அறிவறிந்த நிறைநிலைக்கு ஒவ்வொருவரும் வந்தாக வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய விடாமுயற்சியோடு இயங்கிக் கொண்டே இருக்காங்க. அப்போ அதை பார்க்கிற போது இந்த அமைதியற்ற நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக மாற வேண்டும், மாற்ற வேண்டும். யார் மாறுவது, யார் மாற்றுவது? மனிதனுடைய மிக அடிப்படை தேவையான அந்த உணவில் கூட நாம இன்னும் நமக்கு பொருத்தமான ஒரு உணவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை என்பது வருத்தமான ஒன்று. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 2-3% மக்கள் மட்டுமே நம்முடைய அறிவுக்கும் உடலுக்கும் பொருத்தமான உணவை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் மாற வேண்டும், மாற்ற வேண்டும் என்பதை நாம சிந்திக்க வேண்டியிருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அற்புத மனிதர். அவர் வாழ்ந்த போது அவர் சொல்றாரு, ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கக்கூடிய 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், இந்த உலகையே மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்றார். அவர் வாழ்ந்த காலம் 1863 இருந்து 1902, 39 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார்.
அவர் வாழ்ந்தபோது உலக மக்கள் தொகை என்பது 160 கோடி மக்கள். அப்பொழுது இருந்த வாழ்க்கை சிக்கல்கள், அந்த சூழ்நிலைக்கு அவர் சொன்னது 100 இளைஞர்கள். அதாவது மறைமுகமாக அவர் சொல்கின்றார், 100 விவேகானந்தர்கள் 19ஆம் நூற்றாண்டில் தேவை இந்த உலகை மாற்றுவதற்கு. அப்போ ஒரு விவேகானந்தர் கிட்டத்தட்ட 1.5 கோடி மனிதர்களை மாற்ற முடியும் என்பதை ஒரு கணிப்பாக அவர் சொல்லி சென்றார். அவர் வாழும் காலத்துல 100 பேர் கிடைக்கவில்லை. அதை உருவாக்குவதற்காக ஒரு பெரிய ராமகிருஷ்ண மடத்தை உருவாக்கி அந்த பணி நடந்து கொண்டே இருக்கின்றது. 20ஆம் நூற்றாண்டுல அருட்தந்தை அவர்கள் வராங்க. உலக அமைதிக்காக மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு திட்டங்கள் அனைத்தையும் வகுத்து கொடுத்த ஒரு மாமனிதர். அவர் வாழ்ந்த காலகட்டத்துல பல ஆசிரியர்களை உருவாக்கி உலகம் முழுக்க ஒரு 1 கோடி பேருக்கு மனவளக்கலையை கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர். இப்போ 21ஆம் நூற்றாண்டுக்கு நாம வந்துட்டோம். 15,000 ஆசிரியர்களை அருட்தந்தையின் வழித்தோன்றல்களாக உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு மக்கள் தொகை என்ன என்று பார்த்தால், இந்தியாவின் மக்கள் தொகையே 150 கோடியை தாண்டி விட்டது. அப்போ 19ஆம் நூற்றாண்டில் இருந்த மக்கள் தொகையை விட ஒரு 5 மடங்கு மக்கள் தொகையை நாம் இன்னைக்கு வந்துட்டோம். 2021 ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன் ஒரு கணிப்புல சொல்றாங்க 780 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், நிறைய திரைப்படங்கள், தொலைக்காட்சி, சோசியல் மீடியா, அரசாங்கமே டாஸ்மாக் கடைகளை திறந்து வியாபாரம் செய்கின்ற ஒரு வாழ்க்கை சூழல்ல நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நமக்கு எத்தனை வேதாத்ரி மகர்ஷிகள் தேவை என்று பார்த்தா, 1 கோடி பேருக்கு ஒரு வேதாத்ரி மகர்ஷி தேவை என்கிற நிலையில ஒரு 1000 வேதாத்ரி மகர்ஷிகள் அவசியமான தேவையாக இருக்கின்றது. 15,000 ஆசிரியர்களுக்கு மேல இருக்கும். ஒருவேளை 1000 வேதாத்ரி மகர்ஷிகள் நம்முள் இருந்திருந்தால் உலகம் அமைதி பெற்றிருக்கும். இப்பொழுது யார் மாறுவது, யார் மாற்றுவது? நாம் ஒவ்வொருவருமே மாற வேண்டிய இக்கட்டான கட்டாய சூழலில் இருக்கின்றோம். ஏன்னா உலக மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வரப்போகின்றது. அவர்களையும் நாம் மாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. எப்படி மாறுவது, எப்படி மாற்றுவது? நம்ம கையில வேதாத்திரிய வாழ்க்கை முறை என்று ஒன்றை அருட்தந்தை வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார். அந்த வேதாத்திரியம் அப்படிங்கிறது, மனவளக்கலை என்பது ஒரு தனி மனிதருடைய முயற்சி மட்டுமில்லை. பல மகான்களினுடைய எண்ணங்கள் அனைத்தும் அருட்தந்தையை கருவியாக பயன்படுத்தி ஒரு அற்புதமாக வடிவமைத்து கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதை நாம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு நாம சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு சிறு பிள்ளை கையில ஒரு வைரக்கல் கிடைத்ததுன்னா அந்த வைரக்கல் அது என்ன செய்யும்? அதற்கு அது வைரக்கல் என்று தெரியாது. அதனுடைய மதிப்பு எதுவும் அதற்கு புரியாது. எப்பொழுதும் விளையாடுகின்ற ஒரு பொருளை போலவே அதையும் அது சாதாரணமாக பயன்படுத்தும். அப்படி அல்ல இந்த வேதாத்திரியம். நாம வெவ்வேறு துறையில கல்வி பயின்று இருக்கலாம். வெவ்வேறு துறைகளில் நாம தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம். இதே வாழ்க்கை சூழல்கள்ல, இதே சமுதாயத்தில்தான் நாம வாழ்ந்தாக வேண்டும். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை முறை என்பது வேதாத்திரிய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஒவ்வொருவரும் எப்படி இப்படி வாழ முடியும் என்று வியந்து போக வேண்டும். அந்த வியப்பிலிருந்துதான் மாற்றம் நிகழும். நம்ம யாரும்
போதனை செய்து ஒருவரையும் இங்கு மாற்றிவிட முடியாது. அதை அருட்தந்தை மிக தெளிவாக அழுத்தமாக உணர்த்தி வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். அப்படி அந்த வாழ்க்கை முறையை அருட்தந்தை விளக்கும் போது அவர் சொல்றாரு, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பொருள்துறை, அருள்துறை இரண்டின் மூலமாக மட்டுமே சிறப்பு பெற முடியும். ஆதி காலத்துல ஒரு மிருகங்கள் போல உணவை தேடி வேட்டையாடி நாம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அறிவு உயர்ந்துருச்சு. எந்த ஜீவனுக்கும் துன்பம் தர வேண்டாம், விலங்குகளிடமிருந்தும் நமக்கும் துன்பம் வேண்டாம் என்று நம்மை பிரித்து கொண்டு நதிக்கரை ஓரங்கள்ல வந்துட்டோம். துன்பம் இல்லாமல் உணவு உற்பத்தி செய்ய கத்துக்கிட்டோம். அதற்கான கருவிகளை எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சோம். நம்முடைய அடிப்படை தேவைக்கு வேண்டிய ஏகப்பட்ட உபகருவிகளை எல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்புகளாக பெற்று வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக மாத்திட்டோம். அந்த நிலையில் அடுத்து என்ன செய்துட்டோம் அப்படின்னா, தேவையற்ற பொருட்களின் உற்பத்தியை ஏராளமாக பெருக்கிவிட்டோம். இன்னைக்கு அவசிய பொருள்களின் உற்பத்தியை விட அவசியமற்ற பொருள்களின் உற்பத்தி அதிகமாக இருக்கு. அதற்கு மதிப்பும் அதிகமாக இருக்கு. அப்போ இந்தியா போன்ற தேசத்துல அடிப்படை தேவைகள் நிறைவு பெற்ற போது அருள் சிந்தனை அதிகமாக வளர்ந்தது. அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லி ஒரு இல்லற அருள் வழி வாழ்க்கை வளர்ந்தது. மேற்கத்திய நாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா பொருள் சிந்தனை அதிகமாக வளர்ச்சி பெற்று பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் என்கின்ற வழியில அவர்களுடைய வாழ்க்கை போனது. இப்படி இந்த தன்மாற்றத்துல ஒவ்வொரு மனிதரிடத்திலும் பொருள்துறை சார்ந்த வித்தும் அருள்துறை சார்ந்த வித்தும் பதிவுகளாக விதைக்கப்பட்டே இருக்கின்றது. நம்முடைய குடும்ப சூழ்நிலை, சமூக அமைப்பு இதுக்கு தகுந்தது போல நம்முள் இருக்கக்கூடிய அந்த வித்து வளரத் தொடங்குகின்றது. பொருள் சார்ந்த வித்து வளர தொடங்குச்சு அப்படின்னா அது அருள் சார்ந்த வித்தை வளர விடாமல் தடுத்து விடுகிறது. அதுவே அருள் சார்ந்த வித்து வளர தொடங்குச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு பொருள் வேண்டுமோ அந்த அளவிற்கு பொருள் சார்ந்த வித்தையும் வளர செய்கிறது. வாழ்க்கையில் முழுமை பெறுவதற்கான அருள்துறை வளர்ச்சியையும் வளர செய்து விடுகிறது. இந்த பொருள் துறையை நாம ஒரு 3 தலைமுறை நிலையிலிருந்து சிந்தித்து பார்க்கலாம். ஏன்னா பெரும்பாலும் நாம பொருள் சார்ந்த ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இப்போ முதல் தலைமுறை என்பது எப்படி இருந்தது? அது நம்முடைய பெற்றோர்களுடையதாக இருக்கலாம், நம்முடையதாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தாத்தாவுடையதாக இருக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு போல இருக்கும். அடிப்படை வசதிக்காக போராடுகிற ஒரு தலைமுறை. கல்விக்கெல்லாம் அங்கு வாய்ப்பே இல்லை. பணத்தை கண்ணில் பார்ப்பதே அரிது என்கின்ற ஒரு நிலை. நாள் முழுவதும் உழைத்து பொருளீட்டினா ஒரு வேளையோ 2 வேளையோ சாப்பாடு கிடைக்கும் என்கின்ற ஒரு சூழல். வேலை செய்யற இடத்துல எவ்வளவு அவமானம் ஏற்பட்டாலும் கூட அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துட முடியாது. தொடர்ந்து அந்த வேலையை செய்தாக வேண்டும் என்கின்ற வாழ்க்கை சூழல். உடல் தேவையே நிறைவேறாத ஒரு தலைமுறை. இது முதல் தலைமுறை. இவர்களுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க 2வது தலைமுறையாக வரும். அடிப்படை தேவைகளுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்ல. 3 வேளை சாப்பாடு, உடை, இருப்பிடம் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கு. கல்வி வாய்ப்பு சிறிது வளர்ந்திருக்கு, வேலை வாய்ப்பும் வளர்ந்திருக்கு. எல்லார் வீட்லயும் மின்சாரம் என்பது கிடைத்து விட்டது. ஒரு காலத்துல டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று நினைத்ததெல்லாம் இங்கு மாறிவிட்டு எல்லோருடைய வீட்டிலும் டிவி இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஃப்ரிட்ஜ், மிக்ஸி எல்லாமே இருக்கு. தன்னுடைய தேவையை தாண்டி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய தலைமுறை. உடல் தேவை நிறைவு பெற்று விட்டது. மன தேவை அப்படிங்கிறது எல்லை இல்லாமல் வளரத் தொடங்கிய ஒரு தலைமுறை. இதற்கு அடுத்த தலைமுறை இவருடைய பிள்ளைகள் 3வது தலைமுறை. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு நாம சொல்றோமே, அது போல பிறக்கும் போதே எல்லா வசதி வாய்ப்புகளோட அவங்களுடைய வாழ்க்கை தொடங்குது.
உணவினுடைய மதிப்பு, உழைப்பினுடைய மதிப்பு, பணத்தினுடைய மதிப்பு, இதெல்லாம் இயல்பாகவே அவர்களுக்கு தெரியாத நிலை. இதுக்காக அவங்கள நாம குறை சொல்லவே முடியாது. அவர்களுக்கு தெரியாது இயல்பாகவே. பணம் எங்கிருந்து வரும் என்று கேட்டா, ஏடிஎம்ல போனா பணம் எடுத்துக் கொள்ளலாம் என்று மட்டுமே அவர்களுக்கு தெரியும். விரும்பியது நினைத்தவுடன் கிடைக்கின்ற அளவிற்கு பெற்றோருடைய ஒரு பாசம், அவர்களுடைய வாழ்க்கை கருவில தொடங்கி வளரும் காலம் முழுவதும் ஒரு பொருள் வழி வாழ்வாகவே அமைந்து விடுகின்றது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் போட்டி, அதில் வெற்றி பெறுவது எப்படி, இது ரெண்டு தான் அவங்களுக்கு தெரியும். இதற்காக அவர்கள் என்ன வேணாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். பெற்றோர்களினுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் திணித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒரு உயர்ந்த கல்வி கற்க வேண்டும், பெரிய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், எல்லா ஆடம்பர வாழ்க்கையும் கைகூட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு சூழல்ல வாழக்கூடிய மூன்றாவது தலைமுறை. இந்த நிலை எப்படி வந்தது என்று நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுல போய் கல்வி பயின்ற தொழில்துறை வல்லுநர்கள் எல்லாரும் நம்முடைய தேசத்தை ஒரு மிக சிறந்த சந்தையாக பார்த்தார்கள். விவசாயத்துல தொடங்கி கல்வி, மருத்துவம் அனைத்தையுமே ஒரு வியாபார நோக்கத்தோடு பார்த்தாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வ தொழில் செய்யக்கூடிய விவசாயிகள் கூட எனக்கு அதிகமாக மகசூல் கிடைக்கணும், நிறைய பணம் கிடைக்க வேண்டும், அதற்காக நான் எந்த பூச்சிக்கொல்லி மருந்து வேணாலும் பயன்படுத்துவேன், என்ன வேணாலும் செய்வேன் என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய செயல் விளைவு விளைவை அவர்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டே இருப்பதையும் நாம பார்க்கிறோம். இப்போ விவசாயமே இந்த நிலை என்று சொன்னால் மற்ற அனைத்தும் எப்படி இருக்கும் என்று நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அப்படி வந்த அந்த பொருளாதார நிபுணர்கள் நம்முடைய தேசத்தை மிகச் சிறப்பாக ஆராய்ந்து சிந்தனை பண்ணி பார்க்கிறாங்க. நம்ம மக்களிடம் உயர்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுல உயர்தட்டு மக்கள் ஒரு 10% பேர் அப்படின்னாலும், அடித்தட்டு மக்கள் ஒரு 10% என்று சொன்னாலும் கூட நடுத்தர மக்கள் 80% இருக்காங்க. அப்ப அவர்கள் அனைவரும் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு வேகத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப அவர்களிடம் சீக்கிரமா சம்பாதிக்கிறதற்கு என்ன வழி என்று ஒரு அறிவின் மயக்க நிலையை அவர்களுக்கு ஊட்டி, தங்கத்தின் மூலமாக முதலீடுகள், நிறைய ப்ராப்பர்ட்டி இடங்களை வாங்கி போடுவது போன்ற ஒரு அறிவின் மயக்க நிலைகளை தொடக்கிவிட்டு, பிற்காலத்துல கடன்களை ஏராளமாக வழங்கி, உங்களுக்கு முதலீடு தேவையே இல்லை, மூலதனமே தேவையில்லை, அனைத்தும் 0% இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கும் என்று சொல்லி பொருள்களுக்கெல்லாம் அடிமையாக்கி மிகப்பெரிய வீடுகளை எல்லாம் வாங்க நம்மளை தூண்டிவிட்டு, ஏராளமான எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள், செல்போன், ஸ்மார்ட் போன், கம்ப்யூட்டர், டேப் என்று சொல்லி அனைத்தையும் கடனில் வாங்கி அதற்காகவே வாழ்நாள் முழுவதும் உழைக்க வேண்டிய ஒரு கடன் நிறைந்த சமுதாயமாக நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார்கள். கல்வி என்று நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதையும் அவர்கள் மூன்றா பிரிச்சு பார்க்கிறாங்க. மிகச் சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள், சராசரி மாணவர்கள், மிக மோசமாக படிக்கக்கூடிய மாணவர்கள். இதுல மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய சமூகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக படிக்கக்கூடிய மாணவர்கள். அப்போ இந்த சராசரி மாணவர்களை எல்லாம் ஒரு ஆசை காட்டி, உங்களுடைய சராசரியாக படிக்கக்கூடிய பிள்ளையை கூட நாங்கள் ஒரு பெரிய IAS அதிகாரியாக மாத்திடுவோம், ஒரு மருத்துவராக, ஒரு பெரிய பொறியாளராக மாற்றிவிடுவோம் என்று சொல்லி அவர்கள் பள்ளியில் சேர்க்கிற போதே அதை சார்ந்த ஒரு பள்ளிக்கூடங்களை எல்லாம் உருவாக்கி
தொடக்கப்பள்ளி காலத்திலேயே ஐஏஎஸ் ட்ரைனிங், நீட்டுக்கான ப்ரிப்பரேஷன், ஐஐடி JEEEக்கெல்லாம் என்ட்ரன்ஸ்க்கு படிக்கக்கூடிய வசதிகளை எல்லாம் நாங்க வச்சிருக்கோம் என்று சொல்லி கல்விக்காக மிகப்பெரிய பணத்தை பறித்துக் கொள்கின்றோம். இப்படி படிக்கின்ற மாணவர்கள்ல எத்தனை பேருக்கு இடம் கிடைத்தது அப்படின்னு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். நல்ல படிக்கிற மாணவர் கூட என்ன நினைப்பாரு அப்படின்னா, எல்லாரும் அங்க போய் படிக்கிறாங்க, ஒருவேளை நாம அங்கு சேரவில்லை என்றால் வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுமோ என்று சொல்லி நல்ல படிக்கிற மாணவர்கள் கூட அங்க சேர்ந்து படிக்கிறதுனால அவர்களுக்கு எளிதாக இடம் கிடைக்கிறோம். அவர்களை வைத்துக் கொண்டு இந்த நிறுவனங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்ப நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல வேலைக்கு போகட்டும், சராசரியாக படிக்கக்கூடிய வேலைகள் அதற்குரிய சிறப்பான வேலைக்கு போகட்டும். அப்போ இந்த சமுதாயத்துல அனைவருமே கலெக்டர், டாக்டர், இன்ஜினியராக இருந்தா மற்ற தொழில்களை எல்லாம் யார் செய்வது? அருட்தந்தை சொல்றாங்க, எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தால் போதும், அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியும். அதற்கு இப்படித்தான் பணம் வேணும், இந்த ஒரு துறையில தான் இருக்க வேண்டும் என்கின்ற எந்த அவசியமும் இல்லை என்பதை மிக தெளிவாக புரிய வைக்கிறாங்க. இந்த நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மட்டுமின்றி நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை கூட யாரோ வியாபாரிகள் தான் நிர்ணயிப்பாங்க. நாம என்ன சாப்பிடணும், எந்த ட்ரெஸ் போடணும், என்ன தொழில் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் யாரோ நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நாம தள்ளப்படுகின்றோம். அப்போ இயற்கையின் தெய்வீக இன்பம் என்கின்ற அந்த இயல்பான அமைதியை நம்மால உணரவே முடியாத நிலைக்கு நாம தள்ளப்படுகின்றோம். பொருளை தேடி தேடி ஓடி ஓடி என்னுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்கின்றேன் அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர்களையெல்லாம் உழைக்காமலே வாழக்கூடிய ஒரு பண்பை ஊட்டி மிக மோசமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். விளைவு என்ன என்று பார்த்தால், உலகம் முழுவதும் வளரும் நாடுகள்ல 160 நாடுகளில் முதியோர் இல்லங்கள் பெருகி வருகின்றன. கைவிடப்பட்ட பெற்றோர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருது. நாம கூட ஒரு நாள் முதியோரா மாறதான் போறோம். நம்முடைய நிலை என்ன என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இப்போ இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அருள் வழி வாழ்க்கைக்கான வித்து நம்மிடம் வளர்ச்சி பெற வேண்டும். அருள் மூலம் பொருள் உயர்ந்தும், பொருள் மூலம் அருள் உயர்ந்தும், அறம் பொருள் இரண்டாலும் வாழ்க்கை சிறக்க வேண்டும். இதுதான் அருட்தந்தையுடைய ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. அப்போ அருள் மூலம்தான் பொருள் உயர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கு. அப்ப அந்த அருள் வழி வாழ்க்கையை நம்ம முன்னோர்கள் அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொன்னாங்க. பொருள் வழி வாழ்க்கையை பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம்னு சொன்னாங்க. ரெண்டுலயுமே பொருளும் இருக்கு, இன்பமும் இருக்கு. ஆனால் அருள் வழி வாழ்க்கையில பொருளுக்கு முன்னாடி அறம் என்பதை முதல் படியாக வைத்தார்கள். அறவழியில் பொருளீட்டி இன்பம் துய்க்க வேண்டும். அந்த பொருள் என்கின்ற நிலையில மெய்ப்பொருளை உணர்ந்து தெய்வீக இன்பம் கண்டு வீடு பேறு பெறுதல். அப்போ அருள்களில சொல்லக்கூடிய பொருளும் இன்பமும் வேறு. பொருள்களில் சொல்லக்கூடிய பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்பது எப்படியாவது பொருள் சேர்த்து, புகழ் சேர்த்து, செல்வாக்கு பெற்று புலனின்பத்தில் வாழ வேண்டும் என்கின்ற நிலை. இப்போ திருவள்ளுவர் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொன்னதை கூட நாம தவறாக புரிந்து கொண்டு விட்டோம். இவ்வுலகம் என்று சொன்னா இந்த பூமி, இந்த வாழ்க்கை என்று புரிந்து கொண்டு, பொருள் செல்வம் இல்லைன்னா இந்த பூமியில வாழ முடியாது. அருள் செல்வம் என்பது அவ்வுலகம் என்கின்ற ஒரு சொர்க்கலோகத்திற்கு, தேவலோகத்திற்கு தான் தேவை. அது நம்ம வயதான காலத்துல ஒரு பக்தியில போய் இறைவணக்கம் செஞ்சா போதும் என்ற ஒரு நிலையில உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் திருவள்ளுவரும் சொல்றாரு, பொருள் அல்லவற்றை பொருளென உணர் மருளானாம் மானா பிறப்பு என்று சொல்றாங்க. உண்மையான பொருள் என்னன்னே தெரியாத வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பேர் மருள் என்று சொல்றார். உண்மையிலேயே இவ்வுலகம் என்று சொன்னால் உள்ளகம்.
பொருள் என்பது மெய்ப்பொருள். அப்போ மெய்ப்பொருளை உணர்ந்த ஒரு உள்ளகம் இருக்கு. அதுதான் நம்ம ஜீவாத்மா அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த உணர்வுல உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீகம், அந்த தெய்வீகத்தை தெய்வீக இன்பமாக உணர்ந்தால்தான் இந்த உலகத்துல வாழ முடியும். சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் எனும் 5 வகை திருவான்களுக்கே உலகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த புலனின்பத்திலிருந்து வெளிவந்து இந்த ஜீவாத்மா இந்த தெய்வீக இன்பத்தை உணர வேண்டும் என்பதுதான் இவ்வுலகமாக திருவள்ளுவர் குறிப்பிடுறாங்க. அவ்வுலகமாக அவர் குறிப்பிடுவது ஏதோ சொர்க்கலோகம் இல்லை, பரவெளியாக சுத்த வெளியாக இருக்கக்கூடிய பரமாத்மா. இப்போ இந்த தெய்வீக இன்பத்தில் தொடங்கி தெய்வீக பேரின்பத்தில் வாழ்க்கை முழுமை பெற வேண்டும். அருட்தந்தை இதை மிக அறிவியல் பூர்வமா சொல்லுவாங்க. ஒவ்வொரு விண்ணுக்கு மத்தியிலேயும் 2 விண்களுக்கு இடையிலேயும் இருக்கக்கூடிய சுத்த வெளின்னு சொல்லுவாங்க. ஒரு விண்ணுக்கு உள்ள இருக்கக்கூடியது ஜீவாத்மாவாகவும், 2 விண்களுக்கு இடையில எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது பரமாத்மாவாகவும் இருக்கு. இப்ப இந்த சுழல் வேகமா இருக்கிற வரைக்கும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைவதற்கு வாய்ப்பு குறைவு. அப்போ விண்ணினுடைய சுழற்சி குறைந்து குறைந்து மிக நுட்பமாக குறைகிற போது இந்த இரண்டும் இணைகின்ற ஒரு இணைப்பு, அதுதான் பேரின்பமாக நாம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதற்காகவும் நமக்கு மிகச்சிறந்த தவங்களை எல்லாம் உருவாக்கிட்டாரு. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. அப்ப அப்படி கலக்கும் போதுதான் அமைதியே சித்திக்குது. அந்த நிலையில நிறைநிலையே தானாக உணர்கின்ற ஒரு அற்புத வாய்ப்பு. இப்படி தனி மனித அமைதிக்கு மட்டும் அருள்வழி வாழ்க்கை இல்லை, உலக அமைதிக்கு கூட இதுதான் வழி என்று அருட்தந்தை சொல்றாங்க. அருள்துறை வளர்ச்சியின்றி அமைதி உலகில் கிட்டா. அருள்துறையோ இறையுணர்வும் அன்பில் உயிர் வழிபாடாம். இப்போ இறையுணர்வு என்று சொன்னால் அனைத்தையும் இறையாக பார்க்கின்ற ஒரு ஞானம், அதை தெளிந்த நல்லறிவு என்று பாரதி குறிப்பிட்டார். அப்படி அந்த ஒரு தெளிந்த நல்லறிவோடு அனைத்துயிரும் தன்னுயிராய் உணர்கின்ற அந்த அன்பையும் இணைத்துதான் அருள் என்று நாம குறிப்பிடுகின்றோம். அதைதான் அருட்தந்தை அவர்கள் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்று சொல்றார். சிவம் என்பது இறையுணர்வு, அதனுடைய தன்மையாக அன்பு மலர்கின்றது. அப்படி ஒரு மருள் வாழ்க்கை இல்லாத, பொருள் வாழ்க்கை இல்லாத ஒரு அருள்வழி வாழ்வு வாழ்கின்ற போது மட்டும்தான் இந்த தெய்வீக இன்பத்திலேயே 24 மணி நேரமும் நம்மால இருக்க முடியும். ஒரு சமநிலை, சமத்துவம், சகோதரத்துவம் அத்தனையும் நமக்கு விளங்கிவிடும். ஒரு பொருளாதார ஆசிரியர் இன்றைய இளைய தலைமுறையிடம் இந்த சமத்துவம், சகோதரத்துவம் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும் என்று முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு தன்னுடைய வகுப்புகளிலேயே மிக சிறந்த வகுப்பு மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு 50 மாணவர்கள். அவர்கள் ஒரு முறை கூட தோல்வி அடையாத மாணவர்கள். அந்த 50 மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறையை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார். வருகின்ற தேர்வுல நாம ஒரு வித்தியாசமான முறையை கையாள போகின்றோம். எல்லாரும் பரீட்சை எழுதி முடித்தவுடன் ஒவ்வொருவருடைய விடைத்தாள்களும் திருத்தப்பட்டு மதிப்பெண் வழங்கப்படும். அந்த ஒட்டுமொத்த மதிப்பெண்ணையும் ஒன்றாக கூட்டி 50ஆல வகுத்து விடுவோம். 50 மாணவர்கள் இருக்கிறதுனால 50ஐ வகுத்து சராசரி மதிப்பெண் கண்டுபிடித்து அந்த சராசரி மதிப்பெண் தான் அனைவருக்குமான மதிப்பெண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். அதே போல தேர்வு நடத்தப்படுகிறது. தேர்வு முடிந்து ரிசல்ட் வரும்போது மதிப்பெண் அப்படிங்கிறது 70 மதிப்பெண்ணாக வருகிறது. இப்போ சுமாராக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் உண்மையிலேயே ஒரு 50 மார்க் 60 மார்க் தான் வாங்கியிருப்பேன், ஆனா 70 மதிப்பெண் வந்துருச்சு.
ஆனால் மிக அதிகமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் 90, 95 மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய சோர்வு, மதிப்பெண் குறைவாக இருக்கிறது. முதல் தேர்வு முடிந்து விட்டது, அடுத்த மாத தேர்வும் இதே முறையிலே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த மாத தேர்வு நடந்து முடிந்து ரிசல்ட் வரும்போது மதிப்பெண் 50 என்று வருகிறது. சராசரி 50ஆக குறைந்து விடுகிறது. ஏன் இது நடந்தது என்று அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற போது, சுமாராக படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம படித்து எழுதினாலும் எழுதலைனாலும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக எழுதிடுவாங்க, அதனால நம்ம சாதாரணமாகவே படித்து விட்டு போகலாம். நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை என்ன என்று சொன்னால், நம்ம கஷ்டப்பட்டு படித்து எழுதினாலும் பெரிய அளவுல ஒன்றும் பலன் இல்லை, நம்ம சும்மா போய் எழுதுவோம். இப்போ அதனுடைய சராசரி என்பது 70 இருந்தது 50ஆக குறைந்து போகிறது. 3வது தேர்வும் இப்படிதான் நடக்கும் என்று அவர் அறிவிப்பு கொடுக்கிறாரு. 3வது தேர்வு முடிந்து ரிசல்ட் வரும்போது அதனுடைய சராசரி மதிப்பெண் 40க்கும் கீழே குறைந்து போகிறது. ஒட்டுமொத்த வகுப்பே தோல்வி பெற்றது என்று அறிவித்து விடுகிறார். இந்த ஆராய்ச்சிக்கு பின்னாடி அவர் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு சமூகத்திலிருந்து பெறுவதற்கு மட்டும் அதிக விருப்பத்தோடு இருக்காங்க. தங்களுடைய பயனெல்லாம் கொடுக்கணும், ஒரு உழைப்பை நம்ம சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற போது அங்க ஒரு பெரிய விருப்பம் இல்லாத ஒரு நிலையை நாம பார்க்க முடிகிறது. தன்னுடைய உழைப்பால மற்றவர்கள் வெற்றி பெறுவதை யாரும் விரும்பவில்லை அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ அந்த எல்லை கட்டிய மனநிலை அப்படிங்கிறத இந்த ஆராய்ச்சி நிரூபிக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனுமே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் நிறையவே இருக்கு. ஆனா நம்ம ஒவ்வொருவருமே இந்த சமுதாயத்தினுடைய பங்காக இருக்கின்றோம், நிறைய சமுதாயத்திலிருந்து வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற உணர்வு சுத்தமாக இல்லை என்கின்ற ஒரு கண்டுபிடிப்பை அவர் வெளியிடுகின்றார். இப்போ இந்த நிலையிலிருந்து, அப்ப அருள்வழி பார்வையிலிருந்து நமக்கு கல்வி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கும் துன்பம் தராம வாழணும், தன்னுடைய சமுதாயத்தை தன்னுடைய குடும்பமாக எண்ணி கடமையறம் ஆற்ற வேண்டியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இதை சொல்லிக் கொடுக்கிறது தான் ஒரு கல்வியினுடைய மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கு. இதை தாண்டி இயற்கையை உணர்தல் அப்படிங்கிறத அருட்தந்தை ரொம்ப அதிகமாக வலியுறுத்துகிறார். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு 50 ஆண்டுகளாக உலக வெப்பமயமாதலை பத்தி பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அது எங்கோ நிகழ்கிறது, எனக்கு என்ன பிரச்சனை என்று நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேசத்துக்கு பக்கத்திலேயே கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு தீவு மடகாஸ்கர் அப்படின்னு ஒரு பேர். அங்க 4 ஆண்டுகளாக மழை இல்லை, உணவே சுத்தமாக கிடையாது. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்து மக்களும் உணவின்றி இறந்து கொண்டிருக்கிறார்கள். சோமாலியால அதுவே நடந்து கொண்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை உணவு வழங்கும் திட்டத்தின் மூலமாக கொடுக்க முயற்சி பண்றாங்க, முடியவில்லை. உணவிற்காக உயிரிழக்கின்ற நிலையை நாம பார்க்கிறோம். மேற்கு கனடால லிட்டன் அப்படிங்கிற ஒரு நகரத்துல 2021 ஜூலை மாதத்துல 49.6 டிகிரி செல்சியஸ் வெப்பம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடிசை வீடுகளும் எரிந்து அழிந்து போயின. தென்னிந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்று உலக வெப்பமாதல் ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இப்ப நான் என்ன செய்ய முடியும் என்று நாம சொல்லிவிட முடியாது. நகரங்களில் அதிக கூட்டமாக நெருக்கடியில் நாம் ஏன் வாழ வேண்டும்? நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அவசியம் இல்லாமலே நிறைய பேர் அங்க வாழ்ந்து கொண்டிருப்போம். தொழில் செய்பவர்கள் அங்க இருக்கலாம். நம்ம கொஞ்ச நாள் தொழில் செய்தோம், முடிச்சிட்டோம் அப்படின்னா உலகம் விரிந்து கிடைக்கிறது. ஒரு இயற்கையான அற்புதமான இடங்கள் ஏராளமாக இருக்கிறது. இங்கு தினசரி வாழ்க்கை செலவு என்பது மிக மிக குறைவு. சிறப்பான காற்று இருக்கு, தண்ணி இருக்கு, அற்புதமாக வாழ முடியும். நாம நகர்வதற்கு தயாராக இல்லை.
நிச்சயமாக மாற வேண்டும். பொது வாகனங்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பண்பு வர வேண்டும். சைக்கிள் நிறைய யூஸ் பண்ணலாம், நடந்து போகலாம். உடனடியாக முடியாது என்றாலும் கூட வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி அலுவலகத்துக்கு போறது, வெளியில போறது என்கின்ற ஒரு நிலையை நாம ஏற்படுத்தி ஆக வேண்டிய ஒரு அவசர நிலையில இருக்கோம். டெல்லியில எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 144 சட்டம் போடுகிற அளவிற்கு நாம வந்துட்டோங்கிறத, அந்த அவசர நிலையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மருத்துவம் அப்படிங்கிறத நோய் தீர்ப்பது மருத்துவம் அப்படின்னு நாம சொல்லிட்டே இருக்கோம். நோய் என்பது ஏன் வருது அப்படின்னா, அது வினைப்பதிவின் வெளிப்பாடுன்னு அருட்தந்தை சொல்றாங்க. வினைப்பதிவை நீக்கி நோயை தீர்ப்பதுதான் உண்மையான மருத்துவம். இப்போ நோயினுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைத்து, நோயினுடைய காரணத்தை உணர்த்தி, வாழ்க்கை முறை மாற்றத்தை விலக்கி சொல்லி அதுல இருந்து வெளியில வந்தாதான் நம்ம அதுல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி யார் செய்யறாங்களோ அவர் தான் உண்மையான மருத்துவர். நீங்க எதை வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் வாழலாம், இந்த மாத்திரையை போட்டா போதும் என்பது உண்மையிலேயே மருத்துவம் அல்ல. இப்போ அருட்தந்தை ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, வர்மக்கலை இது எல்லாத்திலையும் தேர்ந்தவர். ஆனா முழு நேரமாக மருத்துவமா செய்து கொண்டிருந்தார் என்றார் இல்லை. மனவளக்கலையை உருவாக்கி இந்த மானுட உடலில் இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளை எல்லாம் நீக்கி ஒரு உலக அமைதி வர வேண்டும் என்று விரும்பினார். அப்போ உண்மையான மருத்துவர் யாரு, உண்மையான மருத்துவம் என்னங்கிறது இப்ப நமக்கு தெளிவாக புரிகிறது. அப்படி ஒரு அற்புத உயர் அருள்வழி வாழ்வு வாழ்ந்தா மட்டும்தான் இதுல இருந்து நாம வெளியில வர முடியும். அப்படி வாழ்ந்தவர் தான் நம்முடைய குரு மகான். அதனாலதான் அவரு நாம அருட்தந்தை அப்படின்னு நாம கூப்பிடுறோம். அப்படி அருட்தந்தையாக வாழ்ந்த அவர் நம்மையெல்லாம் அருட்செல்வராக, அருள் நிதிகளாக உயர்த்தி இருக்கார். எதற்காக உயர்த்தி இருக்கிறார்? அருள் ஓங்கி உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டி அருள் வேட்கை கொண்டோர்க்கெல்லாம் அவர் தகுதியை கணித்து அருள் விளக்கும் வாசலதை அன்பாய் தொட்டு திறந்து அருள் விளங்க செய்யும் ஒரு அருட்பணியை மேற்கொண்டேன் என்று சொல்லிதான் நமக்கு தீட்சை கொடுத்திருக்கார். அருள் விளக்கும் வாசலை நமக்கு திறந்து விட்டுட்டாங்க. நம்மளையெல்லாம் அருள் வேட்கை கொண்டோராகவும் தகுதி வாய்ந்தவராகவும் அவர் பார்க்கிறார். அப்படி நம்மளை உருவாக்கி இந்த அருள் வழி வாழ்வுல வாழ வேண்டும் என்று உயர்த்தி நிறுத்தியிருக்காங்க. இத்தகைய வாழ்க்கை வாழ்வோருக்கு பின்னால இந்த சமுதாயம் வர வேண்டும். அப்படி வரும்போது ஒரு நாள் உலகம் ஒரு அமைதி நிலைக்கு வரும் என்கின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் நம்மிடம் கொடுத்துவிட்டு போயிருக்கார். அப்படிப்பட்ட அந்த தெய்வீக இன்பத்துல நிலைத்து உருவமற்ற குணமற்ற தன்மையில் லயமாகும் போது அந்த தெய்வீக எண்ணங்கள் நம்முள் துளிர்க்கும். எண்ணம் என காரணங்கள்ல கடைசியாக தெய்வீக எண்ணங்கள் அப்படின்னு அருட்தந்தை குறிப்பிடுவாங்க. அது முழுவதும் நன்மையே செய்யக்கூடிய எண்ணங்கள். அத்தகைய எண்ணங்கள் நம்மள துளிர்க்கிற போது அதனை செயல்படுத்துவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் வசதிகளையும் இறையாற்றலே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அது இறையினுடைய தேவை. நாம் அதை திறந்த மனதோடு சிரமேற்றுக்கொண்டு செயல்பட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு தான் அருட்தொண்டு. இதுல நம்முடைய பங்கு என்பது எதுவுமே இல்லை. நாம் அனைவரும் வெறும் கருவிகள் என்பதை உணர்ந்து கொள்ளும் போது அந்த தெய்வீக இன்பம் நம்மிடம் நிலைத்துவிடும். எளிமையும் இன்முகமுமே அடையாளம் அப்படின்னு சொன்னாங்களே நம்முடைய குரு. அத்தகைய ஒரு வாழ்க்கை நம்மாலும் வாழ முடியும். அந்த வாய்ப்பு நிறைய நமக்கு இருக்கு. அவசரமாக 1000 வேதாத்திரிய உணர்வாளர்கள் நமக்கு தேவை. ஒவ்வொரு அறிவு திருக்கோயிலிலும் குறைந்தது ஒரு 4 வேதாத்திரிய உணர்வாளர்களாவது தேவை. நாம் அனைவரும் மாறுவோம், வாழ்ந்து காட்டி மாற்றுவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த WCSC IT பொறுப்பாளர்களுக்கும் இணைப்பிலிருந்து செவிமடுத்த அனைத்து மெய்யன்பர்களுக்கும்
நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.